தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது தெய்வ குணம் என்று சொல்வார்கள். அதிலும் சிவபெருமானை நாம் போலாநாத் என்று அழைப்போம். அதாவது மிகவும் எளிமையானவர், பக்தர்களுக்காக சீக்கிரமாக மனமிறங்கி வரம் கொடுப்பவர். ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த உலகத்தையே படைத்த பிரம்மா செய்த ஒரு தவறை மட்டும் எந்த காலத்திலும் மன்னிக்கவே இல்லை. அதற்காக ஒரு மிகப்பெரிய தண்டனையையும் கொடுத்தார். அப்படி பிரம்மா செய்த அந்த மாபெரும் தவறு என்ன? வாருங்கள், இந்த காணொளியில் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு பார்ப்போம். பல யுகங்களுக்கு முன்பு படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையில் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்தது. நம் இருவரில் யார் பெரியவர் என்பதுதான் அந்த போட்டி. இருவரும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க கடுமையாக வாதிட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான நெருப்புத் தூண் வானத்திற்கும் பூமிக்குமாக தோன்றியது. அதன் தொடக்கமும் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை, முடிவும் தெரியவில்லை. சிவபெருமானின் இந்த திருவுருவத்திற்குத்தான் லிங்கோத்பவர் என்று பெயர். அதாவது அடிமுடி தேட முடியாத ஒளிப்பிழம்பாக தோன்றுதல். அந்த நெருப்புத் தூணிலிருந்து சிவபெருமானின் அசரீரி குரல் கேட்டது. உங்களில் யார் இந்த தூணின் அடியையோ அல்லது உச்சியையோ முதலில் கண்டுபிடித்து வருகிறீர்களோ அவரே உங்களில் பெரியவர் என்று ஒரு போட்டியை வைத்தார் சிவபெருமான். சவாலை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் பன்றி உருவமெடுத்து பூமியை குடைந்து கொண்டு கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவை உருவமெடுத்து உச்சியை தேடி வானத்தை நோக்கி பறந்து சென்றார். பல யுகங்கள் தேடியும் விஷ்ணுவால் அந்த நெருப்புத் தூணின் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னுடைய இயலாமையை உணர்ந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு மிகவும் பணிவோடு மேலே வந்துவிட்டார். மறுபுறம் மேலே பறந்து சென்ற பிரம்மாவுக்கும் உச்சி எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் விஷ்ணுவிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள பிரம்மாவுக்கு சிறிதும் மனம் வரவில்லை. அந்த நேரத்தில் சிவனின் ஜடாமுடியில் சூடப்பட்டிருந்த மலர்களிலிருந்து ஒரு தாழம்பூ பல யுகங்களாக கீழே விழுந்து கொண்டிருந்தது. மேலே பறந்து கொண்டிருந்த பிரம்மா இந்த மலரை பார்த்ததும் அதை தடுத்து நிறுத்தினார். தன்னிடமிருந்த ஆணவத்தால் பிரம்மா ஒரு மிகப்பெரிய தவறு செய்தார். அந்த தாழம்பூவிடம் நான் சிவனின் உச்சியை கண்டேன் என்று சாட்சி சொல் என்று பொய் சாட்சி சொல்லும்படி கேட்டார். பிரம்மாவின் ஆசைக்கு தாழம்பூவும் சம்மதித்தது. கீழே வந்த பிரம்மா நான் உச்சியை பார்த்துவிட்டேன், அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்று சிவனிடமே நேரடியாக பொய் சொன்னார். முக்காலமும் அறிந்த சிவபெருமானுக்கு கோபம் உச்சத்திற்குச் சென்றது. தன்னிடம் உண்மையை மறைத்து அகங்காரத்தால் பொய் சொன்ன பிரம்மாவை சபித்தார். படைப்பு கடவுளாக இருந்தாலும் நீ சொன்ன இந்த பொய்யால் இனிமேல் இந்த பூலோகத்தில் உனக்கென்று தனி கோவில்களோ உனக்கான தனி வழிபாடுகளோ இருக்கவே கூடாது என்று தண்டித்தார். அதனால்தான் இன்று வரை பிரம்மாவுக்கு தனி கோவில்கள் பெரும்பாலும் இல்லை. அதேபோல பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவை பார்த்து இனிமேல் என்னுடைய வழிபாட்டிற்கு உன்னை எந்த காலத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தனது பூஜையிலிருந்து அதை நிரந்தரமாக ஒதுக்கி வைத்தார். இப்படியாக அந்த பிரம்மாண்டமான நெருப்புத் தூணாக லிங்கோத்பவராக சிவபெருமான் நின்று தீர்ப்பு வழங்கிய அந்த இடம் வேறு எதுவுமில்லை. அதுதான் நம்முடைய திருவண்ணாமலை. அந்த நெருப்பின் வெப்பத்தை இந்த உலகத்தால் தாங்க முடியாது என்பதால் சிவபெருமான் அதை குளிர செய்து அருணாச்சலமலையாக மாறி அமர்ந்தார். அந்த ஜோதி வடிவத்தை உலகிற்கு நினைவூட்டத்தான் இன்று வரை அண்ணாமலை மலையின் உச்சியில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. நமது சிவபுராணம் நூலிலும் நாயன்மார்கள் பாடிய மாபெரும் தமிழ் இலக்கியங்களிலும் இது மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதியை என்று பாடியது தொடக்கமும் முடிவும் இல்லாமல் லிங்கோத்பவராக சிவபெருமான் நின்ற இந்த மாபெரும் நிகழ்வைத்தான். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கடவுள் முன்னாடி நாம் எந்த வேஷமும் போட முடியாது. திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பாடும்போது திருமாலோட நான்முகனும் தேடித் தேடொனா தேவனை என்று நெஞ்சுருகி பாடுகிறார். அதாவது அகங்காரத்தோடு தேடிய பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் கிடைக்காத அந்த பரம்பொருள் அன்போடு உருகி பாடிய நாயன்மார்களுக்கு மிகவும் எளிமையாக கிடைத்தார். உண்மையை மறைத்து இல்லாத ஒன்றை பெருமையாக காட்டிக்கொள்ளும் அகங்காரத்தையும் போலித்தனத்தையும் சிவபெருமான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். நம்மிடம் உள்ள குறைகளை ஒப்புக்கொள்ளும் உண்மையான பக்தியும் பணிவும் மட்டும்தான் இறைவனை சென்றடையும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். இதுபோன்ற பல ஆழமான ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாம். ஓம் நமச்சிவாய.
நன்றி, வணக்கம்.